என்னுடைய தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ பாருங்கள், தமிழர் திருநாளை கொண்டாடி இருக்கிறோம். தை பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறோம். தமிழ் புத்தாண்டை கொண்டாடி இருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடி இருக்கிற இந்த நேரத்தில் இன்று ஒரு காணொளி நிகழ்ச்சியை காண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த நிகழ்ச்சியை காண்கிற பொழுது அதிலே என்ன என்று கேட்டால், துக்ளக்கு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கின்ற குருமூர்த்தி அவர்கள் துக்ளக்கு பத்திரிகையினுடைய 55வது ஆண்டு விழாவிலே பேசிய பேச்சு, அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதிலே அவர் பேசுகிற பேச்சை முழுமையாக கேட்காவிட்டாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில செய்திகளை நான் கேட்டிருந்தாலும் அதை உங்கள் மத்தியிலே பதிவு செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அவர் சொல்லுகிறார், பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. ஆகவே அது நடைபெற வேண்டும். அதன் பிறகு சொல்கிறார், தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்தின் பிடியிலே தமிழ்நாடு சிக்கி இருக்கிறது என்றும் பேசுகிறார். அதன் பிறகு அவர் பேசுகிற பொழுது, பெரியாரை இழிவுபடுத்திய சீமானவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் பேசியிருக்கிறார். அதன் பிறகு சொல்லுகிறார், இதோ பாருங்கள், திருமாவளவன் அவர்கள் இந்துத்துவத்தை எதிர்ப்பது மட்டுமல்ல, அம்பேத்கர் அவர்களை தூக்கி நிறுத்துவதற்காக அவர் களத்தில் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அவரை ஒரே மேடையில் சேலஞ்ச் செய்கிறேன் என்றும் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்துத்துவத்திற்கு ஆதரவாக இருந்தவர் என்றும் அவர் பேசியிருக்கிறார். அதன் பிறகு இந்திய கூட்டணியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ராகுல் காந்தி அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பதற்கும் அவர் விடையை தந்திருக்கிறார். அதன் பிறகு பெருமாளும் பெரியாரும் ஒன்று என்று பேசுகிறார்களே என்றும் அவர் சில விஷயங்களை எல்லாம் கோடிட்டு காட்டி அவர்கள் எதிர்முனையிலே இருப்பவர்கள் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்லி இருக்கிறார். ஏனென்று கேட்டால், எதிர்முனையில் இருப்பவரும் இவர்களும் கேள்வி கேட்க பதில் சொல்வதை பார்த்த பொழுது நுனிநாக்கிலே ஆங்கிலத்தை பேசிக்கொண்டு ஏசி அறையிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் துக்ளக்கு பத்திரிகையினுடைய பெருமைகளை பற்றி பேசியிருந்தால் இந்த பதிவை நான் பதிவிட்டிருக்க மாட்டேன். இல்லை என்றால் ஒருவேளை அவர்கள் நான் துக்ளக்கு பத்திரிகை வெற்றி பெறுவதற்காக அவர்கள் என்னை இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக நியமித்த பிறகு இந்த பத்திரிகையினுடைய வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் நான் பாடுபட்டேன் என்பது தெரியுமா என்று தான் பாடுபட்ட வரலாறை சொல்லி இருப்பாரானால் அதை பற்றி நான் கேட்டிருப்பேனானால் இந்த பதிவை நான் வெளியிட்டிருக்க மாட்டேன். ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளுக்கெல்லாம் விமர்சனம் செய்கிற விதத்திலே அங்கே உட்கார்ந்திருப்பவர்கள் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்லி இருக்கிறார். சரி, பெரியாரை விமர்சனம் செய்த சீமானவர்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னால் ஏன் பாராட்டுகிறார் என்று கேட்டால், எச்சைகளுக்கு அலைகிற நாயைப் போல, இதோ பார்கள் மலத்தை தின்கின்ற பன்றியைப் போல பெரியாரை விமர்சனம் செய்திருக்கிற அந்த பன்றிக்கு அவன் அச்சாரம் தருகிறான் என்றால் அந்த பன்றியை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னால் என்ன காரணம்? காலமெல்லாம் எந்த பெரியாரை எதிர்த்தார்களோ அந்த பெரியாரிடம் தோத்து போனவர்கள், தோல்வியினுடைய விளிம்பிலே விரக்தியிலே இருந்தவர்கள், அந்த விரக்தியிலே இருந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் பெரியாரை படித்து, பெரியாரை சிந்தித்து, பெரியாரின் நூல்களை கற்றுக்கொண்டு மேடையெல்லாம் பெரியாரால் தான் நான் பேசுகிறேன். பெரியாரை நான் பேசாமல் இருந்திருந்தால், பெரியாரை படிக்காமல் இருந்திருந்தால் நான் ராமநாதபுரத்திலே ஆடு மாடு மேய்த்திருப்பேன். இல்லை என்று சொன்னால் ராமநாதபுரத்திலே ஒரு கோமணம் கட்டி கொண்டிருப்பேன். ஆனால் என்னை படிக்க வைத்தது மட்டுமல்ல, பேண்ட் சட்டை போட வைத்தது மட்டுமல்ல, நான் திரைப்படத்துறையிலே டைரக்டர் செய்வதற்கான அறிவை எனக்கு வளர்த்தவர் எங்கள் ஐயா பெரியார் என்று மேடையிலே வீரவேசமாக பேசியவன் இப்பொழுது பெரியாரை விமர்சனம் செய்கிறாரே என்று நினைக்கிற பொழுது அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி மட்டுமல்ல, தான் சொன்ன செய்தியை, தான் கொடுத்த பணியை சரியாக முறையாக செய்து கொண்டிருக்கிறார். முதலிலே தமிழ்நாட்டில் தாம் கால் ஊன்ற வேண்டுமானால் பெரியாருடைய சித்தாந்தங்களை உடைக்க வேண்டும். பெரியாருடைய கொள்கை வழி வந்தவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும். பெரியாருடைய கொள்கை வழிகளை பேசியவர்களை பின்வாங்க வைக்க வேண்டும். பின்வாங்க வைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று ஆரியம் யோசிக்கிறது. ஆரியம் யோசிக்கிற பொழுதுதான் இதோ பாருங்கள், அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒருவனை நாம் கைகூலியாக எடுப்போம். அந்த கைகூலியாக எடுத்து அந்த இனத்தினுடைய தலைவனை முதலில் தாக்குவோம் என்று பெரியார் என்று சொல்லப்படுகிற தலைவனை தாக்குவதற்கு சீமான் என்ற தருதலையை பயன்படுத்தி இருக்கிறார்களவா, அந்த தருதலை அவர்கள் சொன்ன பணியை சரியாக செய்திருக்கிறார் என்பதனால் அவரை பாராட்டுகிறார். பாராட்டிவிட்டு சொல்லுகிறார்,
தமிழ்நாடு ஒரு குடும்பத்தினுடைய பிடியிலே இருக்கிறது என்கிறார். எந்த குடும்பத்திலே பிடியிலே இருக்கிறது? தலைவர் கலைஞர் குடும்பத்தை நீங்கள் சொல்கிறீர்கள். எங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் சொல்கிறீர்கள். நான் கேட்கிறேன், துன்பம் என்றால் தமிழர்களுக்கு துயரம் என்றால், தமிழர்களுக்கு கஷ்டம் என்றால், தமிழர்களை காப்பாற்றுவதற்கும் கரை சேர்ப்பதற்கும் வருகின்ற குடும்பம் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய குடும்பம் தான். மழை வெள்ளத்தால் சென்னை பாதிக்கப்பட்டது, மழை வெள்ளத்தால் கள்ளக்குறிச்சி பாதிக்கப்பட்டது, மழை வெள்ளத்தால் எங்களுடைய திருவண்ணாமலை, எங்களுடைய தருமபுரி போன்ற பகுதிகளெல்லாம் பாதிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் குடும்பத்திலே இருக்கிறவர்கள், எந்த அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரோட்டிலே வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்தார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? அந்த மக்களுக்கு துன்பம் என்ற பிறகு, துயரம் என்ற பிறகு ஓடி வந்தவர் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின், ஓடி வந்தவர் எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இப்படி தமிழ் சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபடுகிற அந்த குடும்பத்தை எப்படியாவது விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் புறப்பட்டு வந்திருக்கிறது. புறப்பட்டு வந்தது மட்டுமல்ல, அவர்கள் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு இடத்திலும் கேலியும் கிண்டலும், நம்மளுடைய தமிழர்களை பற்றி பேசுவதும், திராவிட மாடலை பற்றி பேசுவதும், பெரியாரை பற்றி பேசுவதும், அண்ணாவை பற்றி பேசுவதும், கலைஞரை பற்றி பேசுவதும், இவர்களுடைய கேலி கிண்டலுக்குரிய இடமாக அந்த இடத்தை மாற்றி அதையும் அவர்கள் வெளியிட்டு மகிழ்ச்சி கொள்கிறார்கள் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், குருமூர்த்தி அவர்களே, நான் சோ என்ற ஒரு மனிதனை யாருக்காவது தெரியுமா? உன்றை போன்றவர்கள் ஒரு சோவை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் திருத்திக் கொண்டிருக்கிறீர்களே. சோவையினுடைய புகழை பேச வேண்டும் என்பதற்காக வருட வருடம் பொங்கல் திருநாளில் துக்ளக் பத்திரிகையினுடைய ஆண்டு விழாவில் நீங்கள் வந்து பேசி திராவிட மாடலை கேவலப்படுத்தீர்களே. இந்த திராவிட இயக்கத்திற்காக பாடுபடுகிற தலைவர்களை நீங்கள் கேவலப்படுத்தீர்களே. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? இதோ வாருங்கள், கலைஞருடைய பெயர் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமா என்று கேட்டீர்கள். கலைஞர் பெயர் இருக்காது, ஆனால் கலைஞர் பெயர் மேல் இருக்கிற கட்டடங்கள் வேண்டுமானால் இருக்குமே தவிர கலைஞர் பெயர் இருக்காது என்கிறீர்கள். எப்படி இருக்காமல் போகும்? தலைவர் கலைஞர் அல்லவா இந்த தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் மக்களுக்காக பாடுபட்ட தலைவன், தமிழ் சமுதாயத்திற்காக ஓடி ஓடி உழைத்த தலைவர், தமிழ் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்களிலே அந்த படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு அத்தனை உதவிகளும் செய்தவர் தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர் அல்லவா? மருத்துவத்துறையிலே உங்கள் வீட்டு பிள்ளைகள் தான் படித்தார்கள். ஏன் என்று கேட்டால், நுனிநாக்கில் நீங்கள் ஆங்கிலம் பேசுகிறீர்கள் அல்லவா? அப்படி ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தான் மருத்துவம் படிக்க முடியும், சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் தான் மருத்துவம் படிக்க முடியும் என்ற நிலை இருந்த போது இதையெல்லாம் தகர்த்திவிட்டு நம்மளை விட்டு பிள்ளைகளும் மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டும். மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டுமானால் அவர்களுக்கு உடற்கட்டுக்காக ஓரளவு மார்க்கை கொடுத்து அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடம்பெற்று தருவதற்காக உதவி செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி இந்த தமிழ் சமுதாயத்தை படிக்க வைத்த தலைவர் கலைஞருடைய பெயர் இருக்காது என்று நீங்கள் பேசுகிறீர்கள். அதன் பிறகு நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? பெருமாளும் ஒன்றுதான், பெரியாரும் ஒன்றுதான் என்று தளபதி ஸ்டாலின் பேசுகிறாரே, இது நியாயமா என்று கேட்கிறீர்கள். நான் கேட்கிறேன், குருமூர்த்தி அவர்களே, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் பத்திரிகையாளராக இருக்கிற நீங்கள் ஒரு பேச்சை யார் பேசியது யார் பேசவில்லை என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமாளும் ஒன்றுதான், எங்களுக்கு பெரியாரும் ஒன்றுதான் என்று பேசியவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவனுடைய வாரிசாக இருக்கக்கூடியவர். இவர்தான் இந்த வார்த்தையை பேசினார். வார்த்தையை பேசிய பிறகு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலைகளை உருவாக்கிய வார்த்தை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அது தளபதி ஸ்டாலின் பேசிய பேச்சு என்று நீங்கள் சொல்கிறீர்கள். எந்த இடத்தில் எங்கள் தளபதி இப்படி பேசியிருக்கிறார்? எந்த இடத்திலாவது பேசியிருக்கிறாரா? நீங்கள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்களை குழப்பிக் கொள்வது மட்டுமல்ல, உங்கள் மக்களையும் நீங்கள் குழப்பிக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் நன்றாக தெரிகிறது. அதன் பிறகு என்ன சொல்கிறீர்கள்? அந்த விவாதத்திலே அண்ணல் அம்பேத்கரை இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்கிறீர்கள். எப்பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் ஆண்டையும் நீங்கள் சொல்கிறீர்கள். 1927 ஆண்டுகளில் அவர் பேசிய பேச்சிலும் எழுதுகிற எழுத்துக்களிலும் இந்த நாட்டிலே இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர் அண்ணன் அம்பேத்கர் என்று சொல்கிறீர்கள். நான் கேட்கிறேன், நான் பிறந்தது வேண்டுமானால் இந்து மதமாக இருக்கலாம், ஆனால் நான் இறக்கிற பொழுது கண்டிப்பாக உண்மையாக உறுதியாக நான் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொன்னவர் நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர். அப்படி பேசிய அவர் எப்படி இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்? அவர் சொல்லுகிறார், இந்து மதம் என்பது உயர்ந்த ஜாதியினருக்கு மட்டுமல்ல, அது எங்களுக்கும் உரியதுதான் என்று அண்ணல் அம்பேத்கரை பேசியிருக்கிறார். அந்த பேச்சு எப்படி இருக்கிறது என்றால் RSS காரர்கள் பேசுவதை போலவே அம்பேத்கர் பேசியிருக்கிறார் என்று நீங்கள் முரணாக பேசியது மட்டுமல்ல, ஆனால் அம்பேத்கரை தமிழ்நாட்டிலே தூக்கி நிறுத்துவதற்கு
இருக்கிற தலைவர் திருமாவளவன் இருக்கிறார். திருமாவளவன் அவருடைய கொள்கைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். திருமாவளவனுக்கு நான் சேலஞ்ச் செய்கிறேன் என்று நீங்கள் பேசுகிறீர்களே, நான் ஒரே வேளையில் சந்திக்க தயார் என்று நீங்கள் பேசுகிறீர்களே, வேண்டாம். அரசியல் கட்சி தலைவர்கள் வேண்டாம். எங்களை போன்றவர்களிடம் நீங்கள் வாருங்கள். நீங்களும் நாங்களும் ஒரு இடத்திலே நிற்போம், ஒரு மேடையிலே பேசுவோம். உங்கள் வாதத்தை எடுத்து வையுங்கள், எங்கள் வாதத்தை எடுத்து வையுங்கள். 2 பேரும் வாதத்தை எடுத்து வைப்போம். ஏனென்றால் இந்த தமிழ் மண் வாதத்துக்கு வாதம் செய்த மண் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். கம்பராமாயணம் வேண்டுமா, மகாபாரதம் வேண்டுமா, வேண்டாமா என்ற வாதம் வந்த போது வேண்டும் என்று பேசியவர் ராபி சேதுபலை பேசியிருக்கிறார். வேண்டாம் என்று பேசியவர் எங்களுடைய அறிஞர் பெருந்தகை அண்ணா பேசியிருக்கிறார். கடைசியிலே அவர்கள் தோத்தார்கள், எங்கள் அண்ணா வென்றார் என்பதுதான் வரலாறு. ஆகவே மேடையில் பேசுவதற்கு நீங்கள் தயார் என்றால் நாங்களும் தயார், வாருங்கள் சந்திப்போம் என்று சொல்லி அன்னியா குருமூர்த்தி போன்றவர்கள் இப்படி விழாவிலே கலந்து கொண்டு திமுகவையும் திமுகவினுடைய ஆட்சி நடத்துகிற திராவிட மாடல் விமர்சனம் செய்வதே உங்கள் குறிக்கோளாக இருக்கிறது. இதை திருத்திக் கொள்ளுங்கள், திருந்திக் கொள்ளுங்கள். காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்றத்திற்கேற்ப நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். மாறாவிட்டால் காலம்தான் பதில் சொல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.